Hi guys, so this is Life of Homeo by Janani. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா anatomy-ல ஹியூமரஸ் ஓகேவா. ஸோ ஆஸ்டியாலஜி ஆஃப் ஹியூமரஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஹியூமரஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியூமரஸ். ஸோ திஸ் இஸ் த ஹியூமரஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹியூமரஸ். இந்த ஹியூமரஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா this is the longest bone and strongest bone of upper limb. So இந்த upper limb உடைய longest and strongest bone அப்படின்னா இந்த ஹியூமரஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஹியூமரஸ் தான். and then பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பார்ட் போலாமா. இது என்னென்ன பார்ட் இருக்கு, இட்ஸ் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இதுல 3 பார்ட்டா பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா அப்பர் எண்ட் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் எண்ட் ஓகேவா. இது வரைக்கும் அப்பர் எண்டா பிரிக்கலாம். ஓகே, அப்பர் எண்டு அண்ட் தென் சாஃப்ட். ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து சாஃப்ட்னு சொல்லலாம் ஓகேவா. இது சாஃப்டா பிரிக்கிறாங்க. அண்ட் தென் லோவர் எண்டு. ஸோ இதுல இருந்து இது வந்து லோவர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஓகேங்களா. சார் லோவர் எண்ட் ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அப்பர் எண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பர் எண்ட் சாஃப்ட்ல என்ன இருக்கு அண்ட் தென் லோவர் எண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த அப்பர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நம்ம 5 பார்ட்ஸ் ஓகேவா. 5 பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹெட் ஓகே ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் அண்ட் தென் பார்த்தோம்னா நெக்கு, இங்கேயும் ஒரு நெக் இருக்கு அண்ட் தென் இங்கேயும் வந்து நம்ம நெக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த இடத்துல 2 நெக் இருக்கும், அது நம்ம அப்புறமே டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஹெட் நெக்கு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கிரேட்டர் டியூபர்கிள். ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ஹெட்டுக்கு பக்கத்துல இங்க பாருங்க, நான் பிக்ல வந்து சைட்ல கொடுக்குறேன் ஓகே. ஸோ இது வந்து கிரேட்டர் டியூபர்கிள்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசா இதா இருக்கும். அண்ட் தென் இந்த சைடு கிரேட்டர் டியூபர்கிளுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து லெஸ்ஸர் டியூபர்கிள். இது வந்து கிரேட்டர் டியூபர்கிள், திஸ் இஸ் லெஸ்ஸர் டியூபர்கிள். அதுக்கப்புறம் இந்த கிரேட்டர் டியூபர்கிளுக்கும் லெஸ்ஸர் டியூபர்கிளுக்கும் ஒரு ஸ்பேஸ் மாதிரி பள்ளமா ஒரு கான்கேவா போகுது இல்லையா. சோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர் டியூபர்குலர் சல்கஸ் சொல்லுவாங்க. இல்ல இதோட அதர் நேம்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் த பைசெப்டல் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல அப்பர் எண்ட்ல 5 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஹெட், நெக் அண்ட் தென் கிரேட்டர் டியூபர்கிள், லெஸ்ஸர் டியூபர்கிள் அண்ட் தென் பைசெப்டல் க்ரூ ஆர் இன்டர் டியூபர்குலர் சல்கஸ் ஓகேவா. ஓகே, சோ இந்த சாஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அப்பர். இந்த சாஃப்ட்ல அப்பர் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும் ஓகேங்களா, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். அண்ட் தென் லோவர் பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அ ட்ரையாங்குலர் ஓகேவா, ட்ரையாங்குலர் அண்ட் தென் பிளாட்டா இருக்கும். லோவர் பார்ட் ஆஃப் சாஃப்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரையாங்குலர் அண்ட் தென் பிளாட்டா இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இந்த லோவர் பார்ட் ஓகேங்களா. சோ இந்த லோவர் பார்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இந்த லோவர் பார்ட்ல ஃபர்ஸ்ட் இது வந்து கேபிட்டுலம் ஓகேவா. ரவுண்டடா இருக்கும் ஓகே. திஸ் இஸ் த கேபிட்டுலம் அண்ட் தென் கேபிட்டுலக்கும் பக்கத்துலயே ஒரு புல்லே ஷேப் இருக்கு இல்லையா இது ஓகேவா. இந்த புல்லே ஷேப் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரக்கியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்கியோலாவுக்கு நியர்ல இந்த சைடு இருக்கு இல்லையா, ட்ரக்கியோலாவுக்கு நியர்ல இருக்கிறது இஸ் த மீடியல் ஓகேவா. சோ இதுதான் மீடியல் பார்டர், மீடியலா இருக்கும். சோ இது மீடியல் எபிகாண்டல். ட்ரக்கியோலாவுக்கு பக்கத்துல இருக்கிறது இஸ் த மீடியல் எபிகாண்டல் அண்ட் தென் கேபிட்டலம்க்கு பக்கத்துல ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அது லேட்டரல் எபிகாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேல ஒரு சின்னதா இந்த நான் கை வச்சிருக்கேன் இல்லையா. சோ இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ரேடியல் ஃபோசான்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த ட்ரக்கியோலாவுக்கு மேல ஒரு இது இருக்கு இல்லையா. சோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரனாய்ட் ஃபோசா ஓகேவா. திஸ் இஸ் கொரனாய்ட் ஃபோசா, ரேடியல் ஃபோசா அண்ட் தென் போஸ்டீரியர் பார்த்தா பெரிய ஒரு இதா இருக்கும். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஒலிகிரேனம் ஃபோசா ஓகேவா. சோ லோவர் பார்ட்ல எத்தனை இருக்கு வரிசையா வரும். This is the lateral epicondyle, this is the capitulum, this is the trachea and then medial epicondyle okay va. Idu 4 and then inga is a radial fossa and then coronoid fossa okay va 6 and then inga one enadhu oligranum fossa. மொத்தம் 7 பார்ட்ஸ் லோவர் எண்ட்ல 7 பார்ட்ஸ் இருக்கு ஓகேவா. அப்பர் எண்ட்ல 5 பார்ட்ஸ் அண்ட் தென் இதுல பார்த்தோம்னா 3 பார்டர்ஸ் 3 சர்ஃபேசஸ் இருக்கு. அண்ட் தென் லோவர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 7 பார்ட்ஸஸ் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்ப இந்த அப்பர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அப்பர் எண்ட்ல இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டீடைலா பார்ப்போம் ஓகேவா. சோ இந்த அப்பர் எண்ட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் ஹெட்டா. சோ இந்த ஹெட் தெரியுது இல்லையா. சோ இதுதான் அந்த ஹெட். சோ
இது ஹெட். ஓகேவா? சோ இந்த ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பியர்ல 1/3 ஆஃப் த ஸ்பியர் தான் வந்து இந்த ஹெட் இருக்கும். அதே இந்த ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஹெட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேப்புலா கூட போய் அட்டாச் ஆகி ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட ஃபார்ம் பண்ணும். சோ ஸ்கேப்புலாவோட கிளினாய்ட் கேவிட்டி இருக்கு இல்லையா? சோ இந்த கிளினாய்ட் கேவிட்டில போய் இப்படி அட்டாச் ஆகும். இப்படி அட்டாச் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்னு பார்த்தோமா? சோ நெக்ல பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் நெக் இருக்கு. என்னென்ன நெக்னா அனடாமிக்கல் நெக். அனடாமிக்கல் நெக் மீன்ஸ் இந்த ஹெட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் போர்ஷன் இருக்கும். சோ இந்த இது ஓகேங்களா? சோ இதுதான் இது ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் போர்ஷன் மாதிரி இருக்கா? சோ இந்த கன்ஸ்ட்ரிக்டட் போர்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து ஒயிட் கலர் சாப்ல போட்டிருக்கேன். இதுதான் வந்து இஸ் அனடாமிக்கல் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழேயே இது இருக்கு இல்லையா? இங்க வந்து ஒரு மார்பாலஜிக்கல் நெக் இருக்கும். இந்த மார்பாலஜிக்கல் நெக் பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ல வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மார்பாலஜிக்கல் நெக். அதுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா இஸ் சர்ஜரிக்கல் நெக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த சர்ஜரிக்கல் நெக் பார்த்தோம் அப்படின்னா மோர் காமன் பிராக்சஸ் எங்க நடக்கும்? இந்த சர்ஜரிக்கல் நெக்ல தான் வந்து மோர் காமன் பிராக்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஹெட் பார்த்தாச்சு, நெக்ல 3 டைப்ஸ் ஆஃப் நெக் எங்கெங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு. சோ அந்த மார்பாலஜிக்கல் நெக் எப்படி சென்டென்ஸா எழுதுறது அப்படின்னா இங்க மார்பாலஜிக்கல் நெக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சோ இந்த மார்பாலஜிக்கல் எப்படி எழுதுறது அப்படின்னா ஜங்ஷன் ஆஃப் அப்பர் எண்ட் ஆஃப் த டயாபைசிஸ் வித் அப்பர் எபிபைசிஸ். அதுதான் வந்து மார்பாலஜிக்கல் நெக்கோடைய ஃபார்மேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்கன்னு சொன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் படி எழுதணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து மார்பாலஜிக்கல் நெக் வந்து டிஸப்பியர் ஆயிரும் பார்த்தாச்சு. இந்த சர்ஜிக்கல் நெக் எப்படி எழுதுறதுன்னா இட் இஸ் ஜங்ஷன் பிட்வீன் த அப்பர் எண்ட் அண்ட் சாஃப்ட். சோ அப்பர் எண்டுக்கும் சாஃப்டோட ஜங்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அ சர்ஜிக்கல் நெக். ஓகேவா? ஓகே. என்னன்னா ஹெட் பார்த்தாச்சு, நெக் பார்த்தாச்சு. அடுத்து இது ஹெட். இந்த ஹெட்டோடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஓகேவா? ஹெட்டுக்கு பின்னாடி. சோ இது பெருசா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த ப்ரொஜெக்ஷன். ஓகே. இப்ப நான் காமிக்கிற பார்ட் இது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இது வரைக்கும். ஓகே. இது வரைக்கும் என்ன அப்படின்னா this is the greater tubercle. ஓகேவா? சோ இந்த greater tubercle is a lies posterior lateral. அதாவது ஹெட்டுக்கு posterior and then இது medial side. ஓகேவா? இது medial side and then இது lateral side. அப்ப ஹெட்டுக்கு posterior sideல இருக்கு and then lateral sideல இருக்கு. lateral side of the head. ஓகேவா? இப்படிதான் சென்டென்ஸ் எழுதணும். எப்படின்னா it lies posterior lateral aspect of the upper end. ஓகேவா? சோ அப்பர் எண்டோட posterior surface lateral endல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a greater tubercle. சோ இந்த பார்ட் தான் வந்து greater tubercle அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. இந்த greater tubercle என்ன பண்ணும்னா forms prominence of the shoulder joint. So shoulder joint ஓட prominence இருக்கிறது இந்த greater tubercle and then the medial marge gives attached to the transverse ligament. அதாவது greater tubercle, இந்த greater tubercle பார்த்தோம்னா இது greater tubercle இது lateral side, இது மீடியல் சைடு. ஓகேவா? இந்த மீடியல் சைடுல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். கிரேட்டர் டியூபர்குலோடைய மீடியல் மார்ஜின்ல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ஸர் டியூபர்குல். சோ லெஸ்ஸர் டியூபர்குல்னு பார்த்தோம்னா சோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இது ஓகே. சோ இந்த ப்ரொஜெக்ஷன் இதுதான் வந்து லெஸ்ஸர் டியூபர்குல். இந்த லெஸ்ஸர் டியூபர்குல் இது வந்து ஸ்மாலர் கிரேட்டர் டியூபர்குலை விட சின்னதா இருக்கும். ஸ்மாலர் தென் த கிரேட்டர் டியூபர்குல். லெஸ்ஸர் டியூபர்குல் இஸ் த ஸ்மாலர் தென் த கிரேட்டர் டியூபர்குல். ஓகேவா? சோ ஓகே. ஓகே. இது எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் லைஸ் anterior aspect of upper end just above the surgical neck. அதாவது அப்பர் எண்டோடைய ஆன்டீரியர் முன்னாடி பகுதி இருக்கு இல்லையா? சோ ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் எண்ட் சர்ஜிக்கல் நெக்கோடைய மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அபவ் த சர்ஜிக்கல் நெக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லெஸ்ஸர் டியூபர்குலோடைய லேட்ரல் மார்ஜின். ஓகேவா? இது லெஸ்ஸர் டியூபர்குலோட மீடியல் மார்ஜின், இது லேட்ரல் மார்ஜின். இந்த லேட்ரல் மார்ஜின்ல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ
கிரேட்டர் டியூபர்குலோடைய மீடியல் சைடுல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட், லெசர் டியூபர்குலோடைய லேட்டரல் சைடுல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் பார்ட் அப்படின்னா இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் ஆர் பைசெப்டிடல் க்ரூ. இன்டர்டியூபர்குலர் சல்கஸ்னா ரெண்டு டியூபர்கிள் பிட்வீன் த டூ டியூபர்கிள்ஸ். ஓகேவா? சோ திஸ் இஸ் லெசர் டியூபர்கிள், திஸ் இஸ் லேட்டரல் டியூபர்கிள். இந்த ரெண்டு டியூபர்கிளுக்கு நடுவுல பார்த்தோம்னா ஒரு பள்ளமா ஒரு கான்கேவ், ஓகேவா, பள்ளமா ஒரு இது இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து இன்டர்டியூபர்கிள். ஓகேவா? சோ இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்து இன்டர்டியூபர்குலர் சல்கஸ். இந்த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் பார்த்தோம் அப்படின்னா டிப்ரெஷன், ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். ரெண்டு டியூபர்களுக்கும் நடுவில் பார்த்தோம்னா ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும். இந்த பைசெப்டிடல், அதர் நேம் பைசெப்டிடல் க்ரூ. இந்த பைசெப்டிடல் க்ரூல பார்த்தோம்னா ஒரு 3 பார்ட்ஸ் கன்சிஸ்டா இருக்கும். என்ன அப்படின்னா மீடியல் லிப், லேட்டரல் லிப் அண்ட் ஃப்ளோர். அதாவது இந்த மீடியல் லிப்ன்றது எதை சொல்றாங்க அப்படி, சோ இதுல மீடியல் லிப் அண்ட் தென் லேட்டரல் லிப் அண்ட் தென் ஃப்ளோர்னு பிரிக்கிறாங்களா இந்த பைசெப்டிடல் க்ரூ. சோ மீடியல் லிப்ன்றது நத்திங் பட் இஸ் த இது லெசர் டியூபர்குலா. இந்த லெசர் டியூபர்குலோடைய ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த இது லேட்டரல் சைடு. சோ இங்க சாக் பண்ற இருக்குல்ல, சோ இதுதான் வந்து மீடியல் லிப். ஓகேவா? இங்க மீடியல் லிப் இருக்கும். லேட்டரல் லிப்ன்றது கிரேட்டர் டியூபர்குலோடைய மீடியல் சைடு இருக்கு இல்லையா, அது லேட்டரல் லிப். ஓகேங்களா? சோ இங்க வந்து லேட்டரல் லிப் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கு இல்லையா, சோ திஸ் இஸ் த ஃப்ளோர். இங்க வந்து மீடியல் லிப் அண்ட் தென் இது லேட்டரல் லிப், திஸ் இஸ் ஃப்ளோர். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இந்த வீடியோல வந்து ஹியூமரஸோட அப்பர் எண்ட் தான் முடிக்க முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டும் அண்ட் தென் லோவர் எண்டும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, டாடா, பை பை. அண்ட் தென் திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி.